வெல்கம் டு தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூரி கிழங்கு. இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு 2, அப்புறம் 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா 3, பூண்டு ஒரு 3 பல், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, எண்ணெய் ஒரு 3 ஸ்பூனு, அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், கேரட் 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி 1 டேபிள் ஸ்பூன், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு, சோம்பு தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு தேவையான அளவு. ஸோ முதல்ல ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நிறைய எண்ணெய் தேவையில்லை. ஸோ தாளிக்கிறதுக்கு மட்டும் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு இது போட்டு அது நல்லா பொரியட்டும். ஸோ இந்த வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இதில் பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டையும் பொடியாக நறுக்கி இதில் போட்டுக்கோங்க. ஸோ அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் கேரட்டு அது 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பச்சை பட்டாணி 1 டேபிள் ஸ்பூன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெங்காயம் 2 வெங்காயம் அதை நீளமாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு முன்னாடி அந்த 2 உருளைக்கிழங்கையும் நல்லா வேக வச்சு தோல்லாம் உரித்து கொஞ்சம் மசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஸோ இப்போ இதில் சோம்பு தூளும் மஞ்சள் பொடியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு காரம் பச்சை மிளகா மட்டும்தான். ஸோ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா கூடுதலாகவோ குறைவாகவோ போட்டுக்கலாம். ஸோ இப்போ மஞ்சள் பொடியும் சோம்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதில் தண்ணி ஊற்றி நம்ம இந்த காயை வேக வைக்க போகிறோம். ஸோ இதிலே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு பூரி இந்த கிழங்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த காய் நல்லா வேகிற வரைக்கும் இதை நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. ஸோ இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம உருளைக்கிழங்கை இந்த மாதிரி உதிர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிழங்கு பூரிக்கு இதுதாங்க பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷு. இதே இந்த கிழங்கே நல்லா திக்காக பண்ணி நீங்கள் மசாலா தோசைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மசாலா தோசைக்கு பண்ணுறீங்கன்னா இந்த காயெல்லாம் போட வேண்டாம். கேரட்டு பட்டாணிலாம் நிறுத்திட்டு வெறும் உருளைக்கிழங்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொதிக்க விடுங்க. ஸோ இப்போ இந்த பூரி கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் கீழே சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.